Hey families! எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா ஷாப்பிங் சேலஞ்ச் with 1000 rupees 1000 ரூபாய்க்கு ஷாப்பிங் சேலஞ்ச் பார்க்க போறோம். சந்தியா வந்து குடும்ப பெண்ணா இல்லையான்னு சொல்லிட்டு இந்த 1000 ரூபாயை வச்சு நான் டெஸ்ட் பண்ண போறேன். இந்த 1000 ரூபாய் வந்துட்டு இவர் எனக்கு கொடுப்பாராம். இதுக்குள்ள நான் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணணுமா, அதாவது வீட்டு ஜாமான் இதெல்லாம் வந்துட்டு நான் வாங்கணுமா, அது வந்து எனக்கு டெஸ்டிங் வைக்கிறாராம். அப்படி நான் சப்போஸ் வந்து எக்ஸ்ட்ரா வாங்கினேன்னா இவருக்கு நான் 2000 ரூபாய் திருப்பி கொடுக்கணுமா. அதானே இப்போ சேலஞ்சுன்னா என்ன? ஏதாவது ஒன்று வச்சாதான் அது பேர் சேலஞ்சு. 1000 ரூபாய்க்குள்ள போனா 1000 ரூபாய்க்குள்ள வாங்கிடுவாளா? வாங்கவே மாட்டேன். 100% சொல்றேன், 1000 ரூபாய்க்குள்ள வாங்குறது சரித்திரமே இல்லை. நான் வீட்டில் வந்து சும்மா போர் அடிச்சிச்சு, என்ன பண்ணலான்னு கேட்டப்ப உடனே ஷாப்பிங் போகலான்னு சொல்லி சொன்னோம். சரி, டக்குன்னு தான் அந்த நேரம் கன நேரத்தில் ஞான உதயம் ஆயிட்டு. ஸோ வந்துட்டு 1000 ரூபீஸ் ஷாப்பிங் சேலஞ்ச் பார்த்துடலாமா? எனக்கு ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ எப்படி வாங்க போறோம், என்ன பண்ண போறோம்ன்றத வீடியோக்குள்ள போகலாம். மறக்காம வீடியோ ஃபுல்லா பாருங்க. சரி, ஓகே, vlog கண்டினியூ பண்றோம். ஒரு புது கெட்டப்ல இருக்கேன். புது டிஷர்ட்லாம் போட்டு வந்தேனே. இவர் கிளம்பும் போதே ஒயிட் டிஷர்ட் போடாதன்னு திட்டுனாரு. கேட்க இல்லையே, போட்டேனே. இப்ப நினைக்கிறேன், சரி சேலஞ்ச கண்டினியூ பண்ண முடியுமான்னு தெரியல. தொடர்ந்து காத்திருப்போம். பெட்ரோல் இல்லாம இப்பதான் வண்டி நின்னுச்சு. இப்பதான் போட்டோம். எவ்வளவு தடங்கள் இந்த சேலஞ்ச் பண்றதுக்குள்ள என் குண்டு. சேலஞ்ச் பண்றதே பெரிய சேலஞ்ச். ஒரு ஜாமா வாங்கறதுக்குள்ள நாங்க படுற பாடு இருக்கே. நம்ம டைம் சூஸ் பண்ண டைம் தப்பாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இல்ல இயற்கை சரி பண்ணுது. சோ சக்சஸ்ஃபுல்லா வந்துட்டு நாங்க ஷாப்பிங் இன்னைக்கு சேலஞ்ச் பண்ணி முடிக்கிறோம். மாதிரி குளுகுளுன்னு இருக்கு. உங்களுக்கு ஒரு ஐன் பிடிக்குமான்னு கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபைனலி நாங்க டிமார்ட்டுக்கு வந்தாச்சு. இப்ப டைம் வந்துட்டு 9 மணி ஆகுது. உள்ள விடுவாங்களான்னு இப்ப தெரியல. அதுதான் இப்ப பிரச்சனை. எப்பவுமே நாங்க உள்ள வாங்கிட்டு இருக்கப்பவே 9 மணி ஆனா வெளியில இருந்து வரவங்கள உள்ள விட மாட்டாங்க. என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. இன்னைக்கு எத்தனை சம்பவத்தை நாங்க ஃபேஸ் பண்ணணும்னு தெரியல. நிக்கிறோம். ஏன்னா எல்லாருமே வீட்டுக்கு கிளம்புறாங்க. நாங்க இப்பதான் வந்துட்டு கடைக்கு கிளம்புறோம். ஏமோ ஆமாடி, கதவு க்ளோஸ் ஆயிருக்கு. வந்துட்டு ஆனா இங்க வந்துட்டு வீடியோ எடுக்க முடியல. வாங்கியாச்சு ஜாமாவை. இப்ப இங்க என்ன நடந்ததுன்றத எக்ஸ்பிளைன் பண்றேன். இங்க பாருங்க, குண்டு சின்ன பையன் எடுத்துட்டு வந்திருக்கான். அதனால பத்தவே இல்லை. அது பத்தாது. ஏன்னா நாங்கள் நினச்சிட்டு வந்த பட்ஜெட் ஒன்று, இங்கே எடுத்த பட்ஜெட் ஒன்று. ஆக்சுவலி நான் சேலஞ்சில் தோத்ததுக்கான காரணம் வந்து மெயின் ரீசன் இவர் தான். எல்லாத்தையும் அள்ளி அள்ளி போட்டுட்ருக்காரு எனக்கு சேலஞ்சை கொடுத்துட்டு. நான் சேலஞ்சில் தோத்துட்டேன். அதுக்கு காரணம் மெயின் ரீசன் இவர் தான். எனக்கு சேலஞ்சை கொடுத்துட்டு என்ன திங்ஸ் எடுக்கிறது, நான் எடுக்கிறேன்னா இல்லையோ, இதை எடுமோன்னு இருக்க எல்லா தீனி எல்லாத்தையும் எடுத்து போட்டு என்னை வந்து தோக்க வச்சிட்டாரு. ஆக்சுவலி 500 ரூபா 460 சம்திங் வந்துட்டு எக்ஸ்ட்ராவா ஆயிடுச்சு. எப்படியோ வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லி நிறைய தடங்கள் இன்னைக்கு வந்துச்சு. அந்த தடங்கள்லாம் தாண்டி நாங்கள் இன்னைக்கு இந்த ஷாப்பிங் பண்ணிட்டோம். ஸோ என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அப்பயும் நான் கேட்டேன் வீட்டிலேருந்து கிளம்பும் போது, இந்த பை போதுமானு. ஏன்னா நாங்கள் வந்து 1000 கூட தான் வாங்க போகிறோன்ற பிளானில் தானே வந்திருந்தோம். ஆனால் இங்கே வந்து எல்லாம் பல்காக எடுத்து அது ஒரு இதாகிடுச்சு. அதனால் பை பத்தல. அதனால் இந்த பையில் போட்டாச்சு. வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஸோ ஃபைனலி நான் சேலஞ்சில் தோத்துட்டேன். 1000 ரூபா பட்ஜெட்டில் 492 ரூபா எக்ஸ்ட்ரா போயிடுச்சு. ஸோ 1500 ரூபா வந்துடுச்சு. ஸோ சந்தியாவுக்கு நான் வந்து 2000 ருபீஸ் மாதம் சம்பளத்தில் வந்து கழிச்சுக்கோ.
ஆக்சுவலி 1000 ரூபாய் பெட் கட்டினது அவர்தான். ஆனா இன்னைக்கு ஆனா ஜாமான் எடுத்து போட்டது இவர்தாங்கறனால அவரே ஒத்துக்கிட்டாரு அவன் தோத்தத. ஏகப்பட்ட சம்பவம்னா சம்பவம். மழை என்னென்ன சம்பவம் தெரியுமா? ஆக்சுவலி மழை வந்தது ஒரு சம்பவம், ரெண்டாவது பெட்ரோல் இல்லாத சம்பவம், அப்புறம் உள்ள ட்ராலி எடுத்துட்டு போய் வச்சிட்டு ஜாமாவை எடுத்து தூக்குனது, அப்புறம் நூடுல்ஸை தள்ளி விட்டாரு. டே ஒரே சம்பவம். தள்ளி விட்டா பரவாயில்ல, தெரிச்சிருச்சு டக்குன்னு. பயந்து ஓடிட்டேன். அதனால நம்ம வந்துட்டு ஆனா வீட்டு ஜாமோட தீனி தான் அதிகமா எடுத்துருக்கோம். ஆமாங்க, எடுத்தது நீ. ஓகே, ஸோ கைஸ் இதுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, பை. Cheers. Final touch. Cheers அம்மா. Cheers. எப்போ வந்தாலும் சாப்பிட்றோம். வாங்கி இங்கே தின்ட்டு போயிடுவோம். ஏன்னா எங்களால் வீட்டுக்கு போகிற வரைக்கும் போக தாங்காது. தின்ட்டு போயிடுவோம். சரி, மழை நின்றுச்சு, அதுக்குள்ளே வீட்டுக்கு ஓடிடுவோம். சரியா? ஜாமா இருக்கு. இனிமே நனைஞ்சா என்ன, நனையாட்டி என்ன? நனைஞ்சிட்டு ரெயின் கோட் போட்டு நனைஞ்சிருவேன். என்ன பானிபூரி முடியாது.